கண்ணா, 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 கண்ணா. கிருஷ்ணா, 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 நகர்ந்து நில். கண்ணா, கண்ணா, எங்கிருக்கிறாய்? கண்ணா, தாமோதரன். தாமோதரனா? ஆமாம். எவன் உடலில் வலிமை இருக்கிறதோ அவனை தாமோதரன் என்று அழைக்காமல் வேறு எவ்வாறு அழைப்பது? இப்போது தாங்களே பெயரையும் சூட்டிவிட்டீர்கள். அதனால் கிருஷ்ணனின் இந்த லீலை தாமோதர லீலை என்ற பெயரில் போற்றப்படும். கிருஷ்ணா, நாங்கள் இருவரும் அஸ்வினி குமாரர்கள். சாபம் கிடைத்ததால் பல காலமாக நாங்கள் மரமாக இங்கே இருந்தோம். இன்று இந்த மரத்தை வேரோடு சாய்த்ததால் எங்களுக்கு மோட்சம் கிடைத்தது. உங்களது லீலைகளுக்கு நாங்கள் பணிகிறோம். யசோதா, உன் மகன் ஒரு திவ்ய ஆத்மா ஆவான். முதலில் பூதகியை வதம் செய்தான். அதன் பிறகு இந்த உரலை வைத்து 2 மரங்களை கீழே வீழ்த்தியிருக்கிறான். அதோடு 2 அஸ்வினி குமாரர்களுக்கு முக்தி கொடுத்திருக்கிறான். உன் மகன் அற்புதமானவன். அவ்வாறுதானே கிருஷ்ணன் பிறந்ததிலிருந்து பல அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று நீ கூறிவிடு கிருஷ்ணா. யார் கண்ணா நீ? உன்னுடைய லீலைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறந்துவிட்டீர்களா? நான் உங்கள் அனைவரது வெண்ணெய் திருடனாவேன். தாயே, தாயே, யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யட்டும், முக்தி கொடுக்கட்டும். ஆனால் தாயின் மனதிற்கு இவன் வேதனையைத்தான் கொடுக்கிறான், எதையும் சிந்திப்பதில்லை. இந்த தாயின் மனம் வேதனைப்படுகிறது. என் மகனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்? தாயே,